வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சாச்சு. இப்போ ஒலை கொதித்தோடனே ரைஸ் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம தங்கச்சி தம்பிங்கெல்லாம் நம்மளுக்காக காய் வெட்ட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்சது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்குள்ளேயும் நம்மளோட ரைஸ் போடுறதுக்கான டைம் வந்துடுச்சு. அந்த தண்ணி கூட கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்டார் பூ எல்லாம் போட்டுட்டு சாப்பாடு போட்டாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே ரைஸும் வெந்துடுச்சு. அதனால் அதை தண்ணியெல்லாம் வடிக்கிறதுக்காக நாங்கள் தண்ணியெல்லாம் வடிகட்டுறதுக்காக எடுத்து ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அப்புறம் சாப்பாடு செம்மையாக வெந்து ஒரு 80% வெந்து அதிலே வேக வச்சிட்டோம். அப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும் போது அந்த 20% வெந்துடும். அதனால் நாங்கள் கடாய் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சோண்டு அதில் வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கி ஒரு கோல்டிஷ் ப்ரௌன் கலரில் வந்தோடனே கேபேஜு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக நறுக்கின க்ரீன் சில்லியும் போட்டு ஒரு கலரிட்டு அப்புறம் கொஞ்சம் பெப்பரு, உப்பு அதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கான எல்லாமே ரெடி. இப்போ கொஞ்ச நேரம் அது வெந்தோடனே நல்லா நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் எல்லாம் சேர்ந்து இருக்கும். அப்புறம் நம்ம ரைஸ் கொட்டுற டைம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எங்களுக்கும் அதே மாதிரி தான் வெந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து என் தம்பி தங்கச்சிலாம் வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது நல்லா வதங்கினோடனே நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வெந்தோடனே உங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வீடியோ பாருங்கள். ஆனில் இருக்கா? 1 மணி நேரமாக எடுக்கிறீங்க, 1 நிமிஷம் தான் எடுத்தீங்களா? இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம காய்கறிலாம் அதெல்லாம் ஒரு கோல்டிஷ் ப்ரௌன் கலர் வந்ததுனால நாங்கள் ரைஸ் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டோம். இப்போ செம்மையாக இருக்குது நம்ம ரைஸு. இப்போ ரைஸ் இதில் ஒரு 20% இதில் தான் வேகணும். 80% நம்ம வடித்து எடுத்தாச்சு. அதனால் 20% இதில் நல்லா வேகணும். அதனால் கொஞ்ச நேரம் நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் அது மேலே கொஞ்சமாக சில்லி சாஸ் ஊற்றிக்கிட்டா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்களதும் ரெடி ஆகிடுச்சாங்க, அதனால் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதை பிடிச்சிக்கோங்க. அன்பு நம்ம திரும்பியும் ஒரு ஈடு இதுலேயே போடலாமா இல்லை உள்ள எடுத்து போடலாமா? இதுலேயே போடலாம். போட்டாச்சு காய்ஸ். இப்போ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறோம். எல்லா சின்ன பசங்களாம் கேட்குறாங்க. நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோவை. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.